நீலகிரி மாவட்டம் குன்னூரை அடுத்த அருவங்காடு சந்து காலனி பகுதியைச் சேர்ந்த தம்பதியர் முருகானந்தம், அனுஷ்யா இருவரும் தேயிலை விவசாயம் செய்து வரும் நிலையில் இவர்களுடைய மகன் புகழேஷ் சிம்ஸ் பார்க் அருகே உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வந்தார். இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி வழக்கம் போல் பள்ளிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த புகழேஷ் திடீரென மயங்கி கீழே விழுந்துள்ளார். அவரை சக மாணவர்கள் ஆட்டோவில் ஏற்றி குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். புகழேசை பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினார். தகவல் அறிந்ததும் பெற்றோரும் உறவினர்களும் குன்னூர் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு மாணவனின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி சடலத்தை வாங்க மறுத்தனர். இந்நிலையில் மாணவரின் சடலத்தை உடற்கூறு ஆய்வு செய்தபோது அவரது இறப்பிற்கு காரணம் பள்ளியில் ஓவியம் வரையும் போது ஏற்பட்ட மோதலில் கிரண் என்ற சக மாணவனால் தாக்கப்பட்டு புகழேஷ் உயிரிழந்தது தெரியவந்தது. இதையடுத்து குன்னூர் ஆசிர்வாத காம்பவுண்ட் பகுதியைச் சேர்ந்த பாலகுமார் மகன் கிரண் என்ற மாணவர் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.